Okay. So basically ERP அப்படினால லிங்க் பண்றது. See there are certain services. இப்போ வந்து okay. So for a manufacturing industry அப்படின்னு வச்சுக்கோங்க. So நம்ம வந்து we'll have a purchasing department. Purchasing department na போடுவாங்க product purchase பண்ண. They will raise a purchase order. Purchase order raise பண்ணதுக்கு அப்புறம் PO போடுவாங்க. PO ல no accounting, then it will be delivered, inspection, RFI எல்லாம் போட்டு final PO select பண்ணி goods வரும். அதுக்கப்புறம் once PO finalize ஆயிடுச்சு அப்படின்னா you will raise a invoice, AP invoice. AP invoice க்கு அப்புறம் you do payment. Okay. Payment க்கு அப்புறம் it will go to bank module for reconciliation. செக்னு வச்சுக்கோங்க. Okay. Finally it will go to GL. So GL தான் it's a core module. இது accounting logic ERP. So once purchase order not finalized, once it is over only it will come here. சரியா? So direct வராது. இங்க முடிஞ்சதா இங்க வரும். இங்க முடிஞ்சதா payment. There are some exceptional cases அதை விட்டுருவோம். இங்க இருந்து bank payment. So this is called full cycle. This is called procure to pay. So procure to pay ஒரு இன்டர்வியூ क्वेश्चन if they ask அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா purchase orderல இருந்து இப்ப PO லயே பாத்தீங்கன்னா PO ல there are two way matching. ஒரு PO போடுறோம் receive and deliver சொல்லுவாங்க. அப்புறம் டீடைல்ல பார்க்கலாம். three way matching. four way matchingனா இன்ஸ்பெக்ஷன் நடுவுல வரும். ரிசீவ் பண்றீங்க ப்ராடக்ட்ட பண்றீங்க, டெலிவர் இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க, டெலிவர் பண்றீங்க. சோ 4 வே. அந்த 4 வேல இப்போ இன்ஸ்பெக்ஷன் 100 குவாண்டிட்டி இருக்கு. ஓகே 90 தான் உங்களுக்கு ஃபைனலா வருது. அப்ப என்ன 10 குவாண்டிட்டி ரிஜெக்டட். பட் இன்வாய்ஸ் உங்களுக்கு 100 ரைஸ் ஆனாலும் 10 கிரெடிட் மெமோல நம்ம லெஸ் பண்ணிடுவோம். ஓகே நெட் எஃபெக்ட் வரும். பட் இங்க 100னா 100 வந்திருக்கும். பட் இன்ஸ்பெக்ஷன் போட்டதால உங்களுக்கு கம்மியாகுது. ஓகே. சோ இது ஒவ்வொரு டைப்பை எப்படி ஃப்ளோ பண்ண போறீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா இதான் P2P மேட்சிங். இதுக்கு நான் அக்கவுண்டிங் என்ட்ரி இருக்கு. சோ அப்படி போறோம். சோ வாட் இஸ் O2C? சோ இது என்ன ஆகும்? என்னென்ன மாடியூல் இன்வால்வ் ஆகுது? இன்வென்டரி மாடியூல் இன்வால்வ் ஆகுது. இன்வென்டரி will be பிளஸ் இல்லையா? ஆட் ஆகுது, பர்ச்சேசிங் போகுது, AP பேமெண்ட்ஸ் வருது, கேஷ் மேனேஜ்மெண்ட் வருது, GL வருது. சோ எத்தனை மாடியூல்? இட் இன்வால்வ்ஸ் 5 மாடியூல். வேற வேற இதுல இது வந்து SCM. இது ரெண்டும் இப்போ இதுலயே manufacturingல வந்து WIP finished product அதெல்லாம் இதுல வரும். SCM, WIP, inventory இதெல்லாமே சப்ளை செயின் மேனேஜ்மென்ட். ஓகே. இன்வென்டரி, பர்ச்சேசிங், ஆர்டர் மேனேஜ்மென்ட் இது எல்லாமே பர்ச்சேசிங் மாடியூல்ல நீங்க ஓகே. ஓகே சார். ரைட். சோ P2P. அதே O2C சைக்கிள்னா ஆப்போசிட். இன்வென்டரி மாடியூல்ல இருந்து இட் வில் ஸ்டார்ட். இது இன்வென்டரில இருந்து ஆரம்பிக்கும். இன்வென்டரில இருந்து கூட்ஸ் எடுப்பீங்க. சோ இன்வென்டரி லெஸ் ஆகும். இங்க ஆட் ஆகுது இல்லையா அக்கவுண்ட்? பர்ச்சேஸ் பண்ணா குடோன்ல ஆட் ஆகுது, லெஸ் ஆட் ஆகுது. இங்க வந்து யூ ஆர் டூயிங் எ சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டர் போடுறீங்க, ஃபினிஷ் கூட்ஸ் வெளிய போகுது. யூ டு ஒன் ரைட். அதேதான் ரிசீவபிள் மாடியூல் வர்றீங்க. அதே இன்வாய்ஸ் ரிசிப்ட் ஆஃப் மணி. இங்க ஏஆர் இன்வாய்ஸ் போடுறீங்க. ரிசிப்ட் ஆஃப் மணி, ரிசிப்ட்ல சர்டன் ஸ்டேஜ் இருக்கு. அதே கேஷ் மேனேஜ்மென்ட், பேங்க், GL. இந்த ஃப்ளோ பேர் என்ன? ஆர்டர் டு கேஷ், O2C. ஆர்டர் டு கேஷ். இது வந்து P2P, procure to pay ன்னு சொல்லுவாங்க. இதான் மெயின் இந்த ஃப்ளோ. அடுத்து வந்து R2R, ஜெனரல் லெட்ஜர், கேஷ் டு ஜெனரல் லெட்ஜர் ஃப்ளோ, பேங்க் இதெல்லாம் வர்றது R2R சொல்லுவாங்க. ரெக்கார்ட் டு ரிப்போர்ட். This is called main இது. சோ இதுதான் வந்து ERP ஃப்ளோ. ஓகேங்க சார். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ளோ என்னவா இருக்கும்னு ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணுங்க. உங்களோட சிஸ்டத்துல நோட் பண்ணி சொல்லுங்க. 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. நம்ம தப்பானாலும் பரவாயில்ல. எப்படி நீங்க திங்க் பண்றீங்கன்னு யோசிப்போம். ஓகே. ஒரு கம்பெனி நேம் கூட கொடுத்துக்கோங்க. இதே P2P ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சப்போஸ் நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்றீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? யோசிங்க. இதே மாதிரி போடுங்க. சொல்லுங்க. இல்ல சும்மா நோட் நான் PO. ஓகே சார். ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேங்க சார்.
ஹலோ. பாத்துட்டீங்களா? ஓகே சார். சொல்லுங்க பாப்போம். ஸோ சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிடிபி பார்த்தீங்கன்னா நான் பிஓவா ரைஸ் ஆகும் சார். இல்ல இதே மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்லுங்க, என்ன மாடல் இன்வால்வ் ஆகும்? அதான் சிம்பிள் தான், அவ்வளவு லெவல் நம்ம போல. இதே நான் சொன்னேன்ல, என்ன மாடல்லாம் இன்வால்வ் ஆகும்? P2P எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. P2P எடுத்துக்கலாம் சார். P2P ல ஃபர்ஸ்ட் நான் பிஓ சார். ப்ராஜெக்ட் வாங்கி நான் பிஓ. அப்படின்னா என்னது? சர்வீஸ் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தால் அது மேனுஃபேக்சரிங்லாம் ஃபிசிக்கலாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் சார். ஸோ அது பிஓ வரும். சர்வீஸ் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பிஓன்றுவாங்க. பிஓவே வராதுன்றீங்களா? அதாவது நான் பிஓ வரும் சார். பிஓலே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி நான் பிஓ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் தானே பண்றோம். சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம கேஷ் பண்ற மாதிரி. ஓகே சொல்லுங்க. பேபிள்ஸ். இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இது நான் எண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார். சரி சொல்லுங்க. நான் பியூர் ரைஸ் பண்ண மாதிரி அப்புறம் அதே சேம் தான் சார். பேபிள் பண்ணுவோம். ஓகே. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இதே மாதிரி ஆர்டர் மேனேஜ் சொல்றீங்க. ஓகே. சோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு இதுல ஏன்னா கன்சல்டன்ட்டோட இதுதான் டிசைன் தான். ஓகேவா? ஒவ்வொரு இதுவும் மாறும். இதுதான் ரெகுலேஷன் ரூல்ஸ்னு எதுவுமே கிடையாது இதுல ERP-ல. ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஓகே. சோ நான் என்ன சொல்றேன், யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸே கிடையாதுன்னா ஒரு டிசைன் வந்து நீங்க பர்ச்சேசிங் மாடியூலே வாங்க தேவையில்ல, டைரக்டா பேபிள்லே போட்டுக்கலாம். ஏன்னா மெமோ லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு சேல்ஸ்ல. ஏபில பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு யூனிட்ஸ் தேவையில்ல இல்லையா? கரெக்டா? அப்போ நீங்க டைரக்டாவே இன்வாய்ஸ்லயே போட்டுக்கலாம். இன்வாய்ஸ் ஒன்னு. இன்னொன்னு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ல சர்வீஸ் பர்ச்சேஸ் ஆர்டர்னா வித்தவுட் இன்ஸ்பெக்ஷன் வித்தவுட் நீங்க சொல்ற மாதிரி பிஓ நார்மலாவே போடலாம். அதுக்கு இன்வென்டரி தேவையில்ல. ஓகே, அத நீங்க போடலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் போடலாம். மேபி உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் வராது. ஓகே, ரிசீவ் டெலிவரபிள் டைரக்டா நீங்க அந்த எனிவே நீங்க பர்ச்சேசிங் குவாண்டிட்டி அந்த இத வந்து நீங்க தானே எழுத போறீங்க இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ். சோ மாடல் இன்வால்வ் ஆகும். அதே மாடல் இன்வால்வ் ஆகும். இன்வென்டரி உங்களுக்கு இன்வால்வ் ஆகாது. பேபிள் கேஷ் மேனேஜ்மென்ட் எல்லாம் அதேதான். அக்கவுண்ட் தான் மாறும். ஓகே, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அது இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. சோ டைரக்டா இன்வால்வ். ஓகே ஓகே, அது ஒன்னு இருக்கும். அப்புறம் ஓகே, சோ இத வந்து ஜெனரிக் ஃப்ளோ அவங்க கேக்குறது. நான் அக்கவுண்டிங் என்ட்ரிலாம் இந்த வால்யூம் 1ல ஷேர் பண்ண நோட்ஸ்ல இருக்கும். லாஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா P2P சைக்கிள், O2C சைக்கிள். சரியா? அதுல என்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரிக் மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர். நான் எல்லாமே இன்டர்வியூ क्वेश्चन ஆங்கிள்ல கொண்டு போறேன். மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் மல்டி ஆர்க் அப்படின்னா நம்ம ப்ராசஸா தான் போறோம். மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா மல்டி ஆர்கனைசேஷன். சி சப்போஸ் ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர் டேலி அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சோ அது ரொம்ப இது செக்யூர்ட் இல்ல, இது ரொம்ப செக்யூர்ட் சாஃப்ட்வேர் இல்லையா? ஆமா. சோ ஓகே, இப்போ HCL இருக்கு. HCL குரூப்ஸ் இதான் ஹெட். சோ HCL குரூப்புக்கு நினைச்சுக்கோங்க ஒரு 30 கண்ட்ரீஸ்ல பிரான்ச் இருக்கு. ஓகே, சோ 30 கரன்சி இன்வால்வ் ஆகும். அதை எப்படி அவங்க இது பண்ண போறாங்க, எப்படி நம்ம ERP-க்குள்ள கொண்டு வர போறோம். ஓகே, சோ என்னென்ன டைப் ஆஃப் பிசினஸ் அவங்க பண்றாங்க HCL சொல்லுங்க. சாஃப்ட்வேர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐடி சார், சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹார்ட்வேர்ல இருக்காங்க. ஹார்ட்வேர்ல எஜுகேஷன், அப்புறம் BPO இன்ஸ்டிடியூட் இருக்கு, ட்ரைனிங்ல இருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, நமக்கு தெரியும் நிறைய பிசினஸ் இருக்கு. அவங்க இதுல லீகலா ரீசர்ச் பண்ணி. ஓகே, சோ பிசினஸ் நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் 30 பிசினஸ் சொல்றாரு உங்ககிட்ட. ஓகே, see when you are going for asset study சொல்லுங்க. இல்லங்க சார், ஆசிஸ்னு சொல்லுவோம் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆசிஸ் ஸ்டடி அப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட இப்போதைக்கு 30 டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 100 பிசினஸ் வரும். ஏன்னா ஒரு வாட்ச் டிசைன் பண்ணிட்டா நம்ம மாற்ற முடியாது. வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம், வேல்யூ செட் ஆட் பண்ணலாம். சோ நான் என்ன சொல்றேன்,
சோ 30 பிசினஸ் இருக்குன்றத நான் என்ன கேக்குறேன், அதிகபட்சம் இன்னொரு 20 வருஷத்துல நீங்க ஒரு 99 பிசினஸ் கொண்டு போறீங்க. ஓகே ஓகே சார். அதுக்கு மேல போகாது. ஓகே இல்லன்னா நம்ம கிளப் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். சோ அப்போ நான் வந்து 99 பிசினஸ் மேக்ஸிமம் திங்க் பண்ணிக்கிறேன். ஓகே அடுத்து எல்லா பிசினஸும் டிபார்ட்மெண்ட் இல்லாம இருக்காது இல்லையா? ஆமா ஆமா. சோ டிபார்ட்மெண்ட்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்? ஹெச்ஆர், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஃபினான்ஸ், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட சாஃப்ட்வேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேவை. ஸோ பர்ச்சேஸ்ல டிபார்ட்மெண்ட் 1, 2 இருக்கும். இங்க சர்வீசஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட யூ வில் கோ ஃபார் ஆசிஸ். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஸோ இ செல்லிங் கரண்ட்லி வி ஆர் ஹேவிங் 330 டிபார்ட்மெண்ட். ஓகே ஸோ வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் எஸ்டிமேட்? நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸிமம், ஸோ இங்க 30 சொன்னதால் 99. ஸோ மேக்ஸிமம் ஐ எம் டேக்கிங் 999, 3 டிஜிட் மேக்ஸிமம். ஸோ இன்னொரு 10 இயர்ஸ்ல யூ வில் டூ திஸ். கரெக்டா? ஓகே ஓகே சார், கரெக்ட். ஸோ ஐ எம் திங்கிங் லைக் திஸ். ஸோ மேக்ஸிமம் they will have this much. ஸோ இது வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் போடுறோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ தட் நமக்கு 1000 வந்துடக்கூடாது இந்த இதுலயும். இன்னொரு 30 வருஷம் இந்த ERP ஃபாலோ பண்ணாலும் அதுதான் டிசைனிங். ஸோ மெயின் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் இல்லாம யூ cannot do accounting. ஓகே அக்கௌண்ட் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு? we have asset account, asset, liability, expense, P&L, revenue. all type of expense இருக்கு. ஓகே சோ ஓகே சோ நம்ம அசெட் எக்ஸ் லைபிலிட்டி எக்ஸ்பென்ஸ் ரெவென்யூனா வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இப்ப பிபிஓ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எண்ட் யூசர் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் எப்படி அக்கௌண்ட்ல போடுவாங்க? சோ அவங்களுக்கு வந்து பைஃபர்கேட் பண்ணி கொடுக்கணும்ல. நான் வந்து அசெட் 1 சீரிஸ், லைபிலிட்டி 2 சீரிஸ், 3 சீரிஸ், 4 அந்த மாதிரி சீரிஸ்ல போட்டுக்கிறேன். சோ இப்போதைக்கு டோட்டல் அக்கௌண்ட் எவ்வளவுன்னு கேக்குறேன். அவங்க சொல்றாங்க எங்க கிட்ட வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 600 700 இருக்கு. நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. சோ வாட் ஐ எம் டெல்லிங், 700 போது 1000 நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் என்ன சொல்றேன், 1001 to 1999 வரைக்கும் அசெட். ஓகே 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 2001 to 2999 liability. சோ எண்ட் யூசர் என்ட்ரி போடும்போது when you see the number அவனுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும் இல்லையா? ஆமா ஆமா 3001 to 3999 revenue. ஓகே இன்னொரு முக்கியமான அக்கௌண்ட் இருக்கு சரியா? இன்னொரு அக்கௌண்ட் என்ன? ரீட்டைன்ட் ஏர்னிங் பெர் இயர் ப்ராஃபிட் நீங்க பண்ணி வைக்கலாம். ஆமா ஆமாங்க சார். ஓகே so what I am giving ஒரே ஒரு அக்கௌண்ட்டுக்காக anyway I am giving the same series retained earning அப்படின்னு ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ 5 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு. இதுக்குள்ள போய் நான் வேல்யூஸ் போட்டுப்பேன். ஓகே ஸோ இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். வாட் எவர் த அக்கௌண்ட்ஸ், கேஷ், பேங்க் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். டைப் அசெட் செலக்ட் பண்ணுவேன், டைப் லைபிலிட்டி, டைப் எக்ஸ்பென்ஸ். ஸோ என்ன டைப் நீங்க கரெக்டா செலக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே சார். சோ நம்ம தான் கொடுக்குறோம் இன்புட், சிஸ்டம்க்கு தெரியாது இல்லையா? சோ இது 2 டிஜிட். இது எத்தனை டிஜிட்? 3. மேக்ஸிமம் 3 டிஜிட். இது மேக்ஸிமம் 4 டிஜிட். எவ்வளவு வரும்? 9999. ஓகே ஓகே பட்சம் இந்த டோட்டலே இவ்வளவுதான். ஓகே ஓகே ரைட். ஓகே சார். சோ அடுத்து என்ன பிரிக்கலாம்? ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கிறதால ப்ராடக்ட்னு ஒரு செக்மெண்ட் நான் போடுறேன். ஓகே so hardware, see product போது 0 or default னு ஒண்ணு எல்லாத்துலயும் இருக்கும். ஓகே நான் ப்ராடக்ட் ஹார்ட்வேருக்கு தேவையானது மவுஸ், வேற என்ன வேணும், டெஸ்க்டாப், இந்த மாதிரி தனித்தனியா தான் வாங்கி வைப்பாங்க இல்லையா? ஓகே சோ இதெல்லாம் மிங்கிள் பண்ணாதான் வரும். சோ ஹார்ட்வேருக்கு தேவைப்படும், சாஃப்ட்வேருக்கு எதுவும் தேவைப்படாது. சாஃப்ட்வேர்ல ஒரு இது நடந்தா இந்த டிபார்ட்மெண்ட்ல டிஃபால்ட்ன்றதை எடுத்துப்பாங்க. அதுக்குதான் டிஃபால்ட் 0ன்னு எல்லா இதுலயும் நம்ம வைப்போம். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ரைட். இப்போ எத்தனை இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நான் ஹெட் ஓவரா கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அவங்க கிட்ட கேட்டு பிசினஸ் கிட்ட கேட்டு we are getting some segments. இதுதான் வந்து we call it as segment. correct? ஓகே
segment. So 1, 2, 3, 4 segment இருக்கு. So what is the minimum number of segment? 2. What is the maximum number of segment? 30. 30. As based on the company requirement. அதான் அந்த requirement தான். So we'll have product, sub product வச்சுக்கலாம். Okay, based on the requirement. Sub product அந்த மாதிரி நிறைய போகும். Demo, dummy 1, dummy 2, dummy 3. Okay. Okay, sir. Okay. So இப்போ எது ரெண்டு mandatory segment? 2 mandatory. Without minimum 2 mandatory should be there. What is the 2 segment? சொல்லுங்க. Without that you cannot create. Business, sir. Business, super. Business or company. Business and Account. Account, super. Without business and account you cannot create a flex field combination. So this is called flex field combination. Combination of segment. இதெல்லாம் segment சொல்லிட்டீங்க இல்லையா? Combination is segment is called flex field. அதான் flex field combination னு சொல்லுவாங்க அந்த theory பாத்தீங்கன்னா. That is called flex field னா என்ன சார்? அதான் இததான் flex field னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்தா ஓகே எல்லாம் சேர்ந்தா combination of segment, நாலு segment சேர்ந்தா இதுதான் flex field creation technical term. ஓகே ஓகே சார். flex field அங்கங்க மாறி வரும், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, எல்லாமே தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஓகே அடுத்து இதெல்லாம் எதுல போடுவீங்க? இதுக்கு பேர் என்ன? இந்த நம்பர்ஸ். ஓகே, இதுக்கு பேரு வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சொல்லிட்டீங்க, அடுத்து வந்து வேல்யூஸ். வேல்யூஸ் என்னன்னா இதான் வேல்யூ, இதுக்குள்ளதான் அந்த வேல்யூ போடுவோம். 1 1 1 0 0 0 இதெல்லாம் வேல்யூஸ். ஓகே 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 சார். ஃபர்ஸ்ட் டேர்ம் செக்மெண்ட் வேல்யூஸ். சோ வேல்யூஸ் டைரக்டா யூ cannot இன்புட்ல. இப்போ இதுதான் வேல்யூஸ்னா வேல்யூ செட்னு ஒன்னு இருக்கு, அந்த வேல்யூ செட்டின் உள்ளதான் போட முடியும். இதுக்கு வேல்யூ செட்னது 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர், அதான் வேல்யூ செட், அந்த கவுண்ட். ஓகே 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 சார். ஒரு வேல்யூ செட்டுக்குள்ள வேல்யூஸ் போடுவீங்க. சோ நம்ம அதுல போட்டுருக்கோம்ல ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 3, அடுத்து 4. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு we'll input the values. அந்த 1 2 னா மேக்ஸிமம் 99, மேக்ஸிமம் 999, மேக்ஸிமம் 9999. 0ல இருந்து ஒவ்வொரு வேல்யூஸா போடுவீங்க இல்ல. சேல்ஸ், ரெவென்யூ, நார்த், ரெவென்யூ, சவுத், அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் வந்து செக்மெண்ட். ஓகே சார். ஓகே, சோ இதான் டெக்னிக்கல், இவ்வளவுதான் டெக்னிக்கல் டேர்ம் ஜிஎல். ஓகே, உங்களுக்கு புரியுதுல இதெல்லாம் இதாகுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பில்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியுது சார். வேற ஒரு பிசினஸ் எடுத்து இதெல்லாம் எப்படி வரும்? இப்போ சாஃப்ட்வேர் நம்ம இது எடுத்திருக்கோம், வேற ஒரு ரியல் குரூப்பே எடுத்து பண்ணுங்க, எப்படி நீங்க பண்ண போறீங்க, எதனால இத்தனை. ஓகே, so this is called multi org structure. Multi org structureல first HCL group னு சொல்றது வந்து business group. first நீங்க business group கிரியேட் பண்ணுவீங்க. இத கிரியேட் பண்றது HRMS மாடியூல்ல போய் பண்ணுவீங்க. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் கால் லெட்ஜர். இதெல்லாம் தியரி அதில் நான் சொன்னதுலயே கொடுத்துருப்பேன். ஓகே, செகண்ட் கால் செகண்ட் லெட்ஜர். லெட்ஜர் ஜிஎல் இப்ப பண்றோம்ல. லெட்ஜர் இஸ் கால் 4C. வாட் இஸ் 4C? கரன்சி, கேலண்டர். அது எப்படி வந்தது தெரியுமா? ஒரு ஜர்னல் சொல்லுங்க. சேல்ஸ் ஜர்னல், கேஷ் டு சேல்ஸ். சோ பிளஸ் 1ல நம்ம பண்ணும்போது ஜர்னல் என்ட்ரிக்கு ஒரு டேட் போடுவோமா? ஆமாங்க சார். 9th May 22 டேட் எழுதுவோம். மேல கீழ நரேஷன் எழுதுவோமா? நரேஷன். சென்னை, நார்த், எக்ஸெட்ரா, இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்றத இங்கதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஓகே, சோ இத பர்டிகுலர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து அமௌண்ட போடுவோம்ல, 10,000 டெபிட் கிரெடிட். இத நம்ம என்ன சொல்லுவோம்? மேல ஐஎன்ஆர் அப்படி போடுவோம், கரன்சி ஐஎன்ஆர். ஓகே, 4C ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சி கேலண்டர், இதுல இருந்து தான் வருது. இது அப்படியே டேக் ஓவர் பண்றோம். அப்ப நீங்க இந்த ஆர்டர்லயே மறக்க மாட்டீங்க. கேலண்டர் எது? இந்த டேட் ஜர்னல்ல இருந்து. ஃபர்ஸ்ட் சி.
இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இந்த பர்டிகுலர்ஸ் தான் நம்ம மேல போட்டிருக்கோம்ல. இப்ப நீங்க பண்ணிருக்கதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். செக்மெண்ட், வேல்யூ செட்லாம், அந்த டீடைல் கேஷ் சேல்ஸ்லாம் இதுல வருது. ஓகே, இப்ப நீங்க மேனுவலா எழுதிட்டு எப்படி அது இதாகுது? இப்போ சேல்ஸ் ஆஃப் சென்னைனா இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் சேல்ஸ். இது நீங்க நரேஷன்ல போடுவீங்க. சாஃப்ட்வேர்ல ஒரு சேல்ஸ்னா சேல்ஸ் எடுப்பீங்க, கரெக்டா? சாஃப்ட்வேரோட அக்கௌண்ட் 10001.2001. சேல்ஸ் எது வருது? ரெவென்யூ. ரெவென்யூ அக்கௌண்ட் 4 சீரிஸ், கரெக்டா? 4001. சாஃப்ட்வேர் சேல்ஸ்னா டிஃபால்ட் 1001. சோ இதுதான் உங்களோட அக்கவுண்டிங். சோ இதான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். லாஸ்ட்ல என்ன வருது? கரன்சி. சோ இதுல 3 சி வந்துருச்சா? ஆமாங்க சார். So 3C வந்துருச்சு. 4th C வந்து R12ல they call accounting convention. அந்த ரெண்டாவதுல இருந்து C எடுத்துக்குது. அக்கவுண்டிங் கன்வென்ஷன் என்னன்னா, இந்தியால we are following accrual method of accounting. யூஎஸ்ல கேஷ் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங். டிஃபரன்ஸ் தெரியுமா? See what is accrual method of accounting? இந்த மந்த் May 31st. May 31st எல்லாருக்கும் salary வர்றது இல்ல. உங்களுக்கு வர்றது June 5th தான் கையில வரும். பட் மேவே அந்த எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? So that accrual entry in the books, they will keep it as May 31st. Okay? Okay sir. ஜூன்ல தான் நீங்க ஆக்சுவல் பே பண்ணுவீங்க. இது accrual method. கேஷ் மெத்தட் என்னன்னா, நீங்க அப்பவே பே பண்றப்ப தான். சோ இது இதா மேலே அக்கவுண்டிங் பண்ணிடுவோம். பட் இங்க வந்து ஜூன்ல தான் அக்கவுண்ட் பண்ணுவோம். அதான் வித்தியாசம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஓகே. மே 31st அக்கவுண்ட் பண்றோம். மே 31st, இது ஜூன். இதான் இந்த ரெண்டு மெத்தடும். சோ அந்த மெத்தட் இங்க சூஸ் பண்றீங்க. அதான் 4th C. அதுல சைனாக்கு நம்ம ரெண்டு தான் தெரியும். பட் வேர்ல்ட் லெவல்ல சைனா அக்கவுண்டிங் அக்ரூவல் அது இதுன்னு ஒரு 100s ஆஃப் இருக்கும். கரெக்டா? அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணும். சோ இதான் R12. ஓகே. 4C. See what is 11A? 11Aல வெறும் 3C தான் இருந்தது. R12ல we call ledger. 11Aல we call set of books. Set of books. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சார். வெளியே இருக்கீங்களா? ஓ, நீங்க தான் அது. ஸோ இது 11க்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். ஒரு